தையல் போட்ட காட்சிகளை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வார்த்தையிலே சொல்ல முடியல, அவ்வளவு வேதனை. அந்த கொடூரத்தை போன்று ஏற்கனவே பல கொடூரங்களை நிகழ்த்தியவர்களுக்கு என்ன நீங்க தண்டனை கொடுத்திருக்கிறீங்க? எல்லா நபர்களையும் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு தரக்கூடிய தண்டனை இனி ஒரு கூலிப்படையினருக்கு இப்படி காசு கொடுத்து கொலை செய்யறதுக்கு யார் ஊக்குவிக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு பாடமா இருக்கணும். ஊழல் வழக்கில் ஒருத்தர் கைது செய்யும் பொழுது அவர் எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு மறுபடியும் சேர்த்துக் கொள்வார். ஜாபர் சாதிக் மாதிரி ட்ரக் மாஃபியா போன்றவர்களை கூட இவர்கள் கட்சியில் சேர்த்துக் கொண்டு செல்வ பிறந்தைக்கு முதல்ல யாரை கடுமையாக கண்டிச்சிருக்கணும்னா திமுக ஆட்சியும் சட்டம் ஒழுங்கையும் சீர்கட்டையும் கண்டிச்சு விட்டு அப்புறமேல அண்ணாமலை அவர்களிடத்தில் வந்து அதில் ஒரு நியாயம் இருக்குன்னாவது சொல்லலாம். நியாயமற்றவர்களின் பேச்சை எப்படி நாம பேச முடியும்? இல்லை, நான் பார்த்த ஃபோட்டோவில் அருகருகே நின்று பேசிட்டு இருக்கிறதா இருந்தாரு. அப்படி இல்லை, ஜாபர் சாதிக்கு 500 பேரில் ஒருத்தராக இருந்தாரா? இல்லை, தனியாக தானே சந்திக்கிறாரு. அப்ப ரவுடிகளை வன்முறை கும்பலை பாதுகாக்கிற ஒரு முக்கியமான வேலையை விசிக நிர்வாகிகள் செய்கிறார்கள் என்றால் திருமாவளவனுக்கும் ரவுடிகளுக்கும் இந்த கொலைக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு நானும் கூட பேசலாம். தேங்கை வெயில் இஷ்யூ வந்துச்சு, அதுக்கடுத்து என்ன பண்றாருன்னா கள்ளச்சாராயம். அங்க பட்டியல் சமூக மக்கள் தான் பெரும்பாலும் இறந்து போனாங்க. அது ஒரு போராட்டம், ஒரு நாடகம் முடிஞ்சிருச்சு. அதை தொடர்ந்து இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்போது கிட்டத்தட்ட அவர் சொல்றதுக்கு கொஞ்சம் தூபம் போடுற வகையில் கிடையாதுங்க. அப்படின்னா செல்வ பிறந்தகை முதல்ல கண்டனம் யாருக்கு தெரிவிச்சிருக்கணும்னா திமுகவுக்கு தான் தெரிவிச்சிருக்கணும். ஏன்னா இவர் நம்மளுப்பா அதை கரெக்ட் பண்ணிடுவாரு. அந்த பட்டியல் சமூக மக்களுக்கு இன்னும் எவ்வளவு அல்வா கொடுக்க முடியுமோ அதை கொடுப்பாரு. இவர் திமுகவுடைய எலும்பு துண்டுகளுக்காக பலியாகி நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது. கள்ளக்குறிச்சியில அதான் நடந்தது, இன்னைக்கு அதான் நடக்குது. இதே ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இறப்புக்கு முன்னால திமுகவை கடுமையாக விமர்சிச்சிருக்கிறார். பட்டியல் சமூக மக்களுக்கு எதிராக இவர்கள் செய்திருப்புகிறார்கள், திமுகவிற்குள்ள இணைய வேண்டும் என்று வற்புறுத்துகிறார்கள், நாம் அப்படி செய்ய மாட்டோம்னு சொல்லி. பாஜக தரப்பிலும் கேட்கப்பட்ட கேள்வி என்னன்னா, இந்த மாதிரி கட்சியிலிருந்து நீக்கிறது தான் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளியா, கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். நீக்கி விட்டு சேர்த்துக் கொள்வார்கள், அதையே சொல்ல மாட்டேங்கிறீங்க. நீக்குவார்கள், நீக்கி விட்டு சேர்த்துக் கொள்வார்கள். பிரியாணி கடையில் காசு கொடுக்கலன்னா அவர்களை சஸ்பெண்ட் செய்யப்படுவார்கள், சேர்த்துக் கொள்வார்கள். அப்படி பிஜேபியில் நடந்திருக்கா? அப்படி ஒன்று சொல்லுங்க. திருச்சி சூர்யாலாம் திரும்ப சேர்த்தாங்களே. திமுக என்பது ஒரு ஆபாசத்தை உருவாக்குகிற ஆதரிக்கிற கட்சி. பாரதிய ஜனதா கட்சி என்பது பண்பாட்டின் கலாச்சாரத்தின் பக்கம் செல்லக்கூடிய கட்சி. அதனால நல்ல கட்சியும் ஒரு கழுசடையும் சேர்த்து பேசாது. ஐத்தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பாஜகவினுடைய சிறுபான்மை பிரிவின் தேசிய செயலாளர் திரு வேலூர் இப்ராஹிம் அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக உள்ள பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசியிருக்கிறோம். பேசலாம். வணக்கம் சார். வாழ்க வளமுடன். நல்லா இருக்கீங்களா? இறைவன் அருளால் சிறப்பா இருக்கு சார். இப்போ இங்க தமிழ்நாட்டில் பேசுபொருளாக இருக்கிற ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை வழக்குல தற்போதைய அப்டேஷனா சிலர் அந்த 11 பேர் அரெஸ்ட் பண்ணப்பட்டதுக்கு அப்புறமும் சில பேர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். சில கட்சிகளை சேர்ந்தவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். அதுல முக்கியமா பாஜகவை சேர்ந்த அஞ்சலை அவர்கள் இருக்கிறார். இப்போ ஒரு கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதாக தகவல் வருது. இப்போ இதுல உள்ள போறதுக்கு முன்னாடி தற்போதைய நடவடிக்கைகள் எந்த அளவுக்கு இருந்திருக்கிறது, காவல்துறையினுடைய நடவடிக்கை அப்படிங்கிறதுல இருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். காவல்துறையினுடைய நடவடிக்கை சிறப்பாக ஓரளவு அவர்களுடைய இலக்கை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு நான் பார்க்கிறேன். நான் எல்லாவற்றையும் குறை சொல்ல முடியாது. கைது செய்யப்படக்கூடியவர்களா இருக்கட்டும் அல்லது தேடக்கூடியவர்களா இருக்கட்டும், இவர்கள் எல்லோருமே ஏதோ ஒரு விதத்துல ஆம்ஸ்ட்ராங் அவருடைய படுகொலையில் சம்பந்தப்பட்டு இருக்கிறார்கள். பல சந்தேகங்கள் எழுந்து கொண்டே இருக்கும். அந்த சந்தேகத்துக்கெல்லாம் முற்றிலுமாக தீர்வு எப்ப கிடைக்கும்னா, முழுமையாக சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டு அந்த வழக்கு என்ன ஆரம்பத்திலிருந்து எப்படி முடிச்சு அப்படின்றத அந்த முடிச்சு அவிழ்க்கும் பொழுதுதான் தெரியும். அதனால் காவல்துறைக்கு இன்னுமே கூட நம்ம நேரம் கொடுக்கலாம். பட் எங்களுடைய கேள்வி என்னன்னா, ஆம்ஸ்ட்ராங் அவருடைய படுகொலை நிகழ்ந்த பிறகு தமிழக முதல்வர் சொல்றாரு இரும்பு கரம் கொண்டு நாங்கள் அடக்குவோம் சொல்றாரு. இரும்பு கரம் இப்பதான் அவருக்கு வந்ததா? இதுக்கு முன்னால் இரும்பு கரம் இல்லாம இருந்தாரா? ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலைக்கு பிறகுதான் ஒரு கமிஷனர் மாட்டப்படுகிறார், என்கவுண்டர் நடக்கப்படுகிறது, குற்றவாளிகள் தேடி தேடி கண்டுபிடிக்கப்படுகிறார்கள். அதன் தொடர்ச்சியாக குற்றத்திற்கு கிரிமினல் கான்ஸ்பிரசி என்று சொல்லக்கூடிய கூட்டு சதி செய்யக்கூடியவர்களை திட்டமிட்டு அவர்களை கைது செய்யப்படுகிறாங்க. இது எங்கிருந்து இருந்தது? அப்போ சிறைச்சாலைக்குள்ள இருந்து இது திட்டமிடப்பட்டது அப்படின்னு இன்னும் கூட இதனுடைய லிங்கை இழுத்துட்டே போறாங்க. இது வரைக்கும் இது இருந்ததை எல்லாரையுமே ஓரளவு அரெஸ்ட் பண்ணி
பார்த்தீர்களா, நாங்கள் சரியா ஒரு சட்டத்தின் முன்னால் குற்றவாளிகள் நிறுத்தி இருக்கோம் அப்படின்னு. இது ஒரு தேசியத்தினுடைய கட்சி மாநிலத்தில் ஒரு தலைவராக இருந்து ஒரு பிரபலமானவர் கொல்லப்பட்டால் அதற்குத்தான் இந்த அரசு இப்படி பார்க்கிறதே தவிர, இதற்கு முன்னால் 100 படுகொலைகள் கூலிப்படையினால் தமிழகத்தில் திமுக ஆட்சியில் நடந்திருக்கிறது. இந்த 1 ஆண்டுகளில் மட்டுமே மிகப்பெரிய படுகொலைகள் நடந்திருக்கிறது. இதையெல்லாம் கைகட்டி வாடிக்கை பார்த்ததன் விளைவு, இதையெல்லாம் கட்டுப்படுத்த தவறியதன் விளைவுதான் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலை. நீங்க ஒரு படுகொலை நடக்குது, அப்புறம் 5 ஆகுது, அப்புறம் 100 ஆகுதுன்னும் போது என்ன பண்ணணும்? இமிடியேட்டா நீங்க இப்ப பண்ண எல்லாத்தையும் முன்கூட்டி பண்ணியிருக்கணும். அந்த சம்பந்தப்பட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் எஸ்பியை மாற்றி இருக்கணும். அந்த சம்பந்தப்பட்ட யார் அதிகாரிகள் இருக்கிறார்களோ, அந்த உளவுத்துறை வட்டத்தில் யார் செய்தி கொடுக்கலையோ அவர்களை மாற்றி இருக்கணும். அது மட்டுமல்லாம யாரை கைது செய்திருக்கிறீர்களோ அவர்களை ஒரு 4 பேர் என்கவுண்டர் ஆயிருக்கணும். அதே மாதிரி யாரெல்லாம் கைது செய்யப்பட்டு காவல் நிலையத்துக்கு விசாரணைக்கு அழைத்து செல்லப்படுகிறார்களோ, அந்த விசாரணையின் போது அவர்கள் பாத்ரூம்ல வழுக்கி விழுந்து அவர்கள் கைகளோ கால்களோ விடையப்பட்டிருந்தா இதெல்லாம் ரைட், ஓகே அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா கடந்த காலத்தில் அப்படித்தான் பண்ணியிருக்காங்க. திமுக ஆட்சி வந்த பிறகு தொடர்ந்து நடக்கக்கூடிய படுகொலைகளை மறைத்தார்கள். இது குடும்ப சண்டை, இது மாம மச்சா சண்டை, இது எதிர்த்து வீட்டு சண்டை என்று ஒவ்வொரு சண்டைக்கும் ஒவ்வொரு அதன் பின்னால் இருக்கிற கொலைக்கும் அந்த கிரிமினல் கான்ஸ்பிரசியுமே இவர்கள் மறைத்து ஏதோ தனிப்பட்ட பகைன்னு 1, 2, 5, 100 பெருகி கொண்டே போகும் பொழுது வேடிக்கை பார்த்ததன் விளைவு இந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலைக்கு என்ன கடுமை காட்டியிருக்கிறார்களோ அந்த கடுமையை மற்ற உயிர்களுக்கு காட்டாததின் விளைவுதான் இந்த கொடூரம் நிகழ்ந்திருக்கிறது. அப்ப இந்த கொடூரம் நிகழ்ந்ததற்கு மிக முக்கிய காரணம் யார்? தமிழகத்துடைய சட்டம் ஒழுங்கை கையில் வைத்திருக்கிற தமிழக முதல்வரைத்தான் சொல்லணும். வேற எந்த ஆளையும் சொல்ல முடியாது. அதை விட கொடுமை என்னன்னா, இந்த வழக்குக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் அடுத்து நடக்கல பாருங்க. அதனாலதான் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருவர் மதுரையில கொல்லப்படுகிறார் கூலிப்படையினரால. அதே மாதிரி சேலத்தில் பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய கட்சி பிரமுகர் கொலை செய்யப்படுகிறார். நேற்று ஒருத்தர் கொலை செய்யப்படுகிறார். அப்ப இது இன்னும் தொடர்ச்சி இருக்கு. மீண்டும் மீண்டும் நம்ம ஆம்ஸ்ட்ராங் படுகொலையை மட்டும் பேசுகிறோமே, அதை தாண்டி மனித உயிர்களே இல்லையா? அவர்களுக்கெல்லாம் குடும்பம் இல்லையா? அவர்கள் இழந்தவர்களுடைய அந்த பரிதவிக்கக்கூடிய சத்தமும் கதறலும் ஊடகங்கள் மறைக்கிறதா? அப்ப ஊடகங்கள் யாரை முக்கியத்துவப்படுத்துகிறதோ அந்த உயிருக்கு முக்கியத்துவம் இருக்கிறதா? அதை தான் நான் கேள்வி எழுப்புறேன். ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலையை அதற்கு பிறகு அந்த அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சியில் அவருடைய முகத்தை பார்க்கும்போது நான் கண்ணீர் விட்டு அழுது. ஏன்னா அது அவ்வளவு வேதனையை தரக்கூடியது. அவருடைய முகத்திலெல்லாம் வெட்டி அந்த தையல் போட்ட காட்சிகளை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வார்த்தையிலே சொல்ல முடியல, அவ்வளவு வேதனை. அந்த கொடூரத்தை போன்று ஏற்கனவே பல கொடூரங்களை நிகழ்த்தியவர்களுக்கு என்ன நீங்க தண்டனை கொடுத்திருக்கிறீங்க? சட்டத்தின் முன் அவர்கள் எத்தனை வழக்குகளை நிறுத்தி இருக்கிறீர்கள்? கிடையாது. அப்ப அவனுக்கு தெரியுது, ஒரு கொலையை இத்தனை பேர் செஞ்சா தப்பிச்சிடலாம், இத்தனை மாதத்துல பெயில் கிடைக்கும். அந்த வழக்கை உடைப்பதற்கு 3-4 ஆண்டுகளுக்கு பிறகு யாரு இருக்கிறாங்களோ அவங்கள மிரட்டிட்டா போதும், இல்ல அவர்களே கொலை செய்வேன்னா நீதிமன்றத்துக்கு வர மாட்டாங்க, மீறி வந்தால் நீதிமன்றத்திலே போட்டு வெட்டுவோம். இதெல்லாம் நடந்திருக்கா இல்லையா திமுக ஆட்சியில? அப்ப இந்த மாதிரியான குற்றச்செயல்களை தடுக்காமல் விட்டதின் விளைவுதான் ஆம்ஸ்ட்ராங் படுகொலையை தவிர, ஏதோ ஆம்ஸ்ட்ராங் படுகொலை மட்டும் திட்டமிட்டு நீண்ட நாட்கள் பயணித்து இவ்வளவு கூட்டு சதி நடந்ததுன்னா மற்ற கொலைகளுக்கு என்ன? இல்ல கரெக்ட். நீங்க சொல்றது இந்த மாதிரி நடக்கிற குற்ற சம்பவங்களுக்கு ஆளும் அரசு பொறுப்பேற்கணும், காவல்துறை பொறுப்பேற்கணும், அதை கையில வச்சிருக்கிற முதல்வர் அவர்கள் பொறுப்பேற்கணும். கரெக்ட் தான் நீங்க சொல்றது. இப்போ இதுல நான் உள்ளார்ந்து கேட்கணும்னு நினைக்கிற விஷயம் என்னன்னா, இப்போ நீங்க கூட சொன்னீங்க அவருடைய முகத்துல எல்லாம் வெட்டு விழுந்து பார்க்கறதுக்கே அப்படி இருந்தது, ரொம்ப கண்கலங்கி இருந்த சம்திங். அப்படியாப்பட்ட கொலைக்கு பின்னணியில பாஜகவில் இருக்கிற ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்ற போது பாஜகவினுடைய பார்வை எப்படி இருக்கு? யாராக இருந்தாலும் மனித மிருகங்களாக மாறி, அவர்கள் மனிதர்களா இல்ல மிருகங்களாக மாறி அப்படியே கண்டம் துண்டமாக வெட்டக்கூடிய அவ்வளவு பெரிய ஒரு கொடூரர்களுக்கு எந்த சின்ன உதவி செய்திருந்தாலும் அவர்களுக்கு மிக கடுமையான தண்டனையை தர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. கட்சியிலிருந்து விலக்குறோம் அப்படின்றதை தாண்டி இந்த அரசு எந்த கட்சியினர் என்று பாகுபாடு பார்க்காம எல்லா நபர்களையும் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு தரக்கூடிய தண்டனை இனி ஒரு கூலிப்படையினருக்கு இப்படி காசு கொடுத்து கொலை செய்யறதுக்கு யார் ஊக்குவிக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு பாடமா இருக்கணும். தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் அப்படி செய்தால் பாரதிய ஜனதா கட்சி திறந்த மனதோடு வரவேற்க தயாராக இருக்கிறது. அதே வேளையில இது ஒரு குறிப்பிட்ட கட்சியை நீங்க டார்கெட் பண்ண முடியுமான்னு முடியாது. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியில் ஒருவர்னு திமுகவில் 2 பங்கெடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி நீங்க பாருங்க அதிமுகவில் வளர்கொடி என்ற ஒரு பெண் பங்கெடுத்திருக்கிறார்கள். இந்த கீழே இருக்கிற நிர்வாகிகள்ல யாராவது ஒருத்தர் ஏதோ ஒரு கட்சியில இது மாதிரி செய்கிறார்கள் என்றால் அது களையப்பட வேண்டும், அது சரி செய்யப்பட வேண்டும் என்பதில் எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. அதை மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி புத்துணர்ச்சியாக என்ன செய்ய வேண்டுமோ அதை நிச்சயமாக எங்களுடைய மாநில தலைவர் கண்டிப்பாக அதற்கான சரிகட்டி அது என்னென்னலாம் சரியான நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்து செய்ய வேண்டுமோ அதை வரக்கூடிய காலங்களில் இன்னும் செவ்வனே செய்வார் என்று
என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஏன்னா இப்போ அஞ்சலி அவர்கள் கைது பண்ணப்பட்டதுக்கு அப்புறம் சமூக வலைதளங்கள்ல சில விஷயங்கள் வெளியாகுது. அதாவது 2001 அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட அந்த ஆவணம்லாம் இப்போ ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இப்போ திரும்ப எழற ஒரு கேள்வி, இப்போ உங்க கட்சிக்கு தானே ஒரு கலங்க பேரு, இப்படிப்பட்ட குற்ற பின்னணி கொண்டவர்களை ஏன் கட்சியில் சேர்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும் இல்லையா? அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்திலையும் கடமையிலும் உங்களுக்கு இருக்குல்ல. குற்றங்களே செய்யாதவர்கள், வழக்குகளே இல்லாதவர்களை நாங்கள் கட்சிக்கு சேர்க்கணும்னா தேவ தூதர்களை தான் வானத்திலிருந்து இறக்கி சேர்க்கணும். ஏன்னா எல்லா கட்சியில இருந்திருப்பாங்க, பாரதிய ஜனதா கட்சி தான் சரியானது, தேசத்திற்கானது என்று வரலாம், அல்லது ஏதாவது குறிக்கோளை எதிர்பார்த்து வரலாம், ஆதாயம் அடைவதற்கு வரலாம், பணம் சம்பாதிக்க வரலாம், இந்த கட்சியை வைத்துக்கொண்டு தங்களுடைய தீய செயல்களுக்கு இன்னும் ஆதரவாக இருக்கும் நினைத்து கொண்டு கூட வரலாம். அதே மாதிரி தேசத்திற்காக சேவை செய்வதற்கு என்றும் வரலாம். இப்படி பலதரப்பட்ட மக்கள் பாரதிய ஜனதா கட்சியில பல நோக்கங்களுக்காக இணைவார்கள். இது கட்சியினுடைய தலைவர்களுக்கு தெரியும், கட்சியினுடைய மூத்த வழிகாட்டிகளுக்கு தெரியும். நாங்க பார்ட்டி வித் டிஃபரண்ட், மற்ற கட்சிகளை விட பாரதிய ஜனதா கட்சி ஒரு வித்தியாசமான வேறுபட்ட கட்சின்னு எந்த இடத்துல சொல்றோம்னா, அப்படி வரக்கூடியவர்கள் இந்த கட்சிக்கு வந்த பிறகு எந்த குற்ற வழக்குகளிலாவது ஈடுபடுகிறார்களான்னா பெரும்பாலும் ஈடுபட மாட்டாங்க. கடந்த காலத்துல குற்றப்பின்னணியா கூட இருந்திருக்கலாம். இந்த கட்சிக்கு வந்த பிறகு அவர்களை பண்படுத்தி இந்த தேசத்திற்காக நாம் பாடுபடுகிறோம், சுயநலத்தோடு கிடையாது, பொருளாதாரத்திற்காக கிடையாது, நீங்க தவறு செய்தால் இந்த கட்சி பாதுகாக்கும் நினைத்த ஒரு காலம் அதை பாதுகாக்க மாட்டோம் என்று பல்வேறு விஷயங்களை அந்த மக்களுக்கு, நிர்வாகிகளுக்கு திரும்ப திரும்ப போதித்து, அதே மாதிரி வருடத்திற்கு 3 நாட்கள் வகுப்பறை போன்று அவர்களை தங்க வைத்து அதற்கான பயிற்சி முகாம் கொடுத்து இப்படி பல்வேறு விஷயங்களை செய்யறதுனால அவர்கள் பக்குவப்பட்டு ஒரு 90% நபர்கள் சரியான முறையில் பாரதிய ஜனதா கட்சியில் வேரூன்றி விடுவார்கள். ஒரு 10% இருப்பாங்க, அவங்க திருந்தவே மாட்டாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கட்சியில் இருந்தால் இனிமேல் பிழைக்க முடியாது, இந்த கட்சியை வச்சு சம்பாதிக்க முடியாது, கட்ட பஞ்சாயத்து பண்ண முடியாது, கட்சியினுடைய தலைவர்கள் அதற்கு ஒத்துழைக்க மாட்டார்கள். பொறுப்பு தலைவர் தானே செய்யணும். கண்டிப்பா அதை செய்து கொண்டு தான் இருக்கிறோம். அப்போ இந்த 10% பேர் கண்டிப்பா வெளியேறுவாங்க. எதிர்பார்த்தவர்கள் கிடைக்கல, அது தப்பு செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு இங்க வாய்ப்பு இல்லைன்னா அவர்கள் வெளியேறுவார்கள். அது நடக்கும். இங்க அதை சரி செய்யறதுக்கு, குற்றவாளிகளை திருத்துவதற்கு, அவர்களை நேர்வழிப்படுத்துவதற்கு, அவர்களை தேசத்திற்காக சேவை செய்வதற்கு வாய்ப்புகளையும் அதற்கான பயிற்சிகளையும் வழங்குறோம். இந்த கட்சியை தவிர வேற எந்த கட்சியில் அப்படி பயிற்சி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்க திமுகவில் போனா குற்றவாளிகள் இன்னும் சிறந்த குற்றவாளிகளாக, ஊழல் செய்யக்கூடியவர்களாக, இன்னும் மிகப்பெரிய கட்ட பஞ்சாயத்து, ரவுடி எல்லாத்தையும் செய்யலாம். அதுக்கு அந்த கட்சி இன்னும் தூபம் போட்டு வளர்க்கும். இந்த கட்சியில் அதற்கான வாய்ப்பு கிடையாது. அதனால் முன்னாள் குற்றவாளிகளாக அவர்கள் இருந்தார்கள் என்றால், முன்னாள் குற்றவாளிகளை எல்லாம் நாங்கள் சேர்க்கவே கூடாதுன்னு நினைத்தீர்கள் என்றால், அப்ப அவர்களுக்கு ஜனநாயகத்தின் பங்கு இருக்கா இல்லையா? அவர்கள் திருந்தி வாழ நினைத்தால் அதற்கு வாய்ப்பே தரக்கூடாதா? அவர்களுக்கு மக்கள் சேவையாற்றுவதற்கு ஒரு வாய்ப்பை கொடுக்க கூடாதா? கடந்த கால தவறுகளை பற்றி பேசவே மாட்டோம். நாங்க பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்த பிறகு ஒரு தவறு செய்கிறாருன்னா மூடி மறைக்கிறோமா, மலுப்புறோமா, அந்த தவறை சரி காண்கிறோமா? அப்படிலாம் எதுவுமே கிடையாது. தப்புனா தப்பு, உடனே தூக்கி எறிஞ்சிருவோம். அதுதான் பாரதிய ஜனதா கட்சி. அதில் ரொம்ப தெளிவாக இருக்கிறோம். திமுகவோ பிற கட்சிகளோ தவறு செய்யக்கூடியவர்களை, பெண்களை ஆபாசமாக பேசக்கூடிய இந்த கிருஷ்ணமூர்த்தி போன்ற பேச்சாளர்களை கூட நீக்குகிறேன், சஸ்பெண்ட் சொல்லுவாங்க. மறுபடியும் 3 மாசம் பொறுத்து சேர்த்து கொண்டு மீண்டும் பெண்களை ஆபாசமா பேச வைப்பாங்க. ஊழல் வழக்கில் ஒருத்தர் கைது செய்யும் பொழுது அவர் எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னுவாங்க, மறுபடி சேர்த்துக் கொள்வார்கள். ஜாபர் சாதிக் மாதிரி ட்ரக் மாஃபியா போன்றவர்களை கூட இவர்கள் கட்சியில் சேர்த்து கொண்டு மறகு மாட்டிக்கொண்டார் என்றால் கட்சியை விட்டு நீக்குவாங்க. அவரோடு இருந்த கட்சிக்காரர்களை, அதான் சொல்றேன், அவரோடு இருந்த கட்சிக்காரர்கள் இருப்பாங்கல்ல, அவர்கள் மீதெல்லாம் நடவடிக்கை இருக்கு. இல்ல அந்த பாயிண்ட்டுக்கு தான் நானும் வரேன். ஏன்னா நம்மளே இதே இடத்துல உட்காந்து நேர்காணல் பண்ணும்போது சொல்லியிருக்கீங்க, ஜாபர் சாதிக் மாதிரி ஏற்கனவே இந்த மாதிரி வழக்குகள்லாம் இருந்திருக்கு, இதெல்லாம் தெரியாம ஏன் கட்சியில சேர்த்திருக்கணும், இதெல்லாம் பேக்ரவுண்ட்லாம் ப்ராப்பரா செக் பண்ணியிருக்கணும் இல்லையான்னு நம்மளே பேசியிருக்கோம். நீங்க கூட சொல்லியிருக்கிறீங்க. அவருக்கு இப்படி ஒரு பொறுப்பு கொடுக்கறதா, இதுக்கு திமுக பொறுப்பே இருக்கணும் அப்படின்ற போது, திமுக மீது பாஜகவை சேர்ந்த நீங்கள் வைத்த அதே குற்றச்சாட்டு தானே இப்போ பாஜகவுக்கு மீது திமுகவை சேர்ந்தவர்களோ அல்லது மற்றவர்களோ வைப்பார்கள். இப்போ அவங்களோட பேக்ரவுண்ட்லாம் செக் பண்ணி ப்ராப்பராக இது பண்ணியிருக்கணும். அவங்க குற்ற பின்னணியில இருந்து, குற்ற சம்பவங்கள்ல இருந்தால் விலகிட்டாங்க அப்படின்னு முழுக்க நீங்க 100% உத்தரவாதம் கொடுத்ததுக்கு அப்புறம் தானே நீங்க இது பண்ணியிருக்கணும். ஆனா இப்போ கட்சியில இருக்கும்போது தானே இந்த மாதிரியான சம்பவங்கள் ஈடுபட்டிருக்காங்க. அவங்களே வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க. உங்க கேள்வியில நியாயம் இருக்கான்னு நான் சொல்லுவதை வைத்து உரசி பாருங்க. ஜாபர் சாதிக் அவர்களுடைய குற்றச்செயல்களை பாரதிய ஜனதா கட்சி அந்த கட்சியோடு இணைப்பதற்கு காரணம் என்னன்னா, ஜாபர் சாதிக் ஏதோ ஒரு கிளையில பகுதி செயலாளர் இருந்து அந்த இடத்துல ஒரு தப்பு செஞ்சாரு, அது ஒரு மாநில தலைவருக்கு தெரியலன்னா எப்படிங்க நீங்க கேட்டீங்கன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு. ஜாபர் சாதிக் இவ்வளவு பெரிய ட்ரக் மாஃபியா பண்றாரு, அவர் திரைப்படம் எடுக்கிறார் என்றால் உதயநிதி குடும்பத்தார் வருவதை பார்க்கிறோம். அவர் உதயநிதியோடு கலந்திருக்கிறார்,
தமிழக முதல்வரோடு கலந்திருக்கிறார். சென்னையினுடைய சிட்டி கமிஷனர் அவருக்காக பதக்கங்கள் கொடுக்கிற அளவுக்கு நெருக்கம் இருக்கிறது. இது எப்படி சாத்தியம் நான் கேட்கிறேன். அதாவது ஒரு பிஜேபியில ஒரு கிளையில ஒரு பெண் தவறு செய்கிறார்கள், ரவுடிசத்திற்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறார்கள் என்றால் அவர் மாநில தலைவர் பார்த்தாரா, இல்ல மாநில நிர்வாகிகள் அவர்களோடு சேர்ந்து இருந்திருக்கிறார்களா, அவர்களுக்கும் இவர்களுக்குமான தொழில் பிசினஸ் இல்ல அவர்கள் செய்ததில் இவர்கள் ஏதாவது பங்கெடுத்தாங்களா? எதுவுமே கிடையாது. நீங்க அதை கொண்டு போய் என்ன பண்றீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ட்ரக் மாஃபியா, முதல்வரோடு பழக்கம், துணை முதல்வராக இன்னைக்கு அறிவிக்க போறோம்னு பிம்பப்படுத்துகிற உதயநிதியோட பழக்கம், கமிஷனரோட பழக்கம்னா ஒரு கமிஷனர் சந்திக்க வரக்கூடியவர் யார், அவருடைய பின்னணி என்னன்னு கமிஷனர் விசாரிக்க மாட்டாரா? உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுக்க மாட்டாங்களா? கோடிக்கணக்காக 5 வருடத்திற்குள்ள பல்லாயிரம் கோடிகளை பிசினஸ் பண்றாங்க, எப்படி வந்ததுன்னு எந்த ஆய்வும் இருக்காதா? இப்ப நாங்க யாரை ஒப்பிடுகிறோம்னா தமிழக முதல்வரோடும் உதயநிதி அவர்களோடும் கமிஷனரோடும் நேரடியான தொடர்பு இருக்கக்கூடிய ஒருவரையும் ஒரு கிளையில ஒருத்தர் தப்பு பண்றாங்க, எந்த மாநில தலைவரோட மாநில நிர்வாகிகளோட மிக முக்கிய நிர்வாகிகளோட எந்த தொடர்பும் இல்லாத ஒருவரையும் நீங்கள் எப்படி ஒப்பிடுவீர்கள்? அதான் பார்வையில் நியாயம் இருக்கணும். எங்கோ யாரோ ஒரு கிளையில செய்யற தவிர நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? அதே மாதிரி ஒரு மாநிலத்துடைய முதல்வரோடும் கமிஷனரோடும் ஒரு இருந்து கொண்டு ஒருத்தர் பெரிய ட்ரக் மாஃபியாவில் பல்லாயிரம் கோடி மிகப்பெரிய ஒரு திருட்டோ அல்லது மிகப்பெரிய ஒரு ஊழலோ அல்லது மக்களை நாசமாக்குற வேலையை செய்தால் அதையும் ஒப்பிடுவீர்களா? ரெண்டையும் நீங்க ஒப்பிட முடியாது. இது தவறுதான். ஆனால் இதில் யாருக்கும் தொடர்பு இல்லை, மாநில நிர்வாகத்திற்கோ மாநில தலைவருக்கோ தொடர்பு இல்லை. இதை நீங்க வெளிப்படையா பார்த்தீங்கன்னா அவர்கள் எல்லோரும் பழக்கமாக இருக்கிறார்கள். அதனால நாங்க அதை பார்வையாக வைத்து கட்சியினுடைய நிர்வாகிக்கு இதில் சம்பந்தம் இருக்கிறதுன்னு சொல்றோம். இதை அப்படி சொல்ல முடியாது என்பது நிதர்சன உண்மை. ஒரு கிளையில ஒரு பகுதியில தேர்ந்தெடுக்கக்கூடியவர்களை அந்த நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு பாடம். கிளையில் தேர்ந்தெடுத்தாலும் சரியானவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது அவர்களுக்கும் ஒரு பாடமாக இருக்கிறது. முடிந்தவரை பாஜக மாநில தலைமை எல்லாவற்றையும் கண்காணித்து அவர்களுக்கான அறிவுரையும் சரி செய்யக்கூடிய பணிகளையும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. இல்லை, ஏன்னா நீங்க அவரோடு உடனிருந்த புகைப்படங்கள் இதெல்லாமே வெளியானுச்சு, அதை வச்சு நீங்க அதை கேட்குறீங்க. ஏன்னா இது நான் இப்போ அஞ்சலி அவர்கள் குறித்து பார்க்கும்போது சோசியல் மீடியாலையும் அஞ்சலி அவர்கள் வந்து அண்ணாமலைக்கு பக்கத்தில் நிற்கிறதும் 2 பேர் பேசிக்கிற மாதிரியான போட்டோவும் நான் பார்த்தேன். ஸோ அதனால நீங்க பக்கத்தில் நிற்கிறத வச்சு அதெல்லாம் சொல்றீங்கன்னா இல்ல, திரும்பவும் சொல்றேங்க, கூட்டத்தில் ஒருவராக இருப்பது என்பது தவிர்க்க முடியாது. தனியாக அப்பாயின்மெண்ட் வாங்கி ஒருத்தர் சந்திக்கக்கூடிய அளவிற்கு கமிஷனரை, தனியாக அப்பாயின்மெண்ட் வாங்கி ஒரு துணை முதல்வரை, ஒரு முதல்வரை அல்லது அமைச்சர்களை இப்படி தனியாக அப்பாயின்மெண்ட் வாங்கி சந்திக்கிற இடத்துல ஒருத்தர் இருக்கிறார்னா அவரையும் கூட்டத்தில் 5000 பேர் இருக்கிற இடத்துல ஒரு அஞ்சலியும் இருக்கிறாங்கன்னு அவங்களையும் எப்படி நீங்க ஒப்பிட முடியும்? ஒப்பிட முடியாது. ரெண்டுமே வித்தியாசம் என்று சொல்றேன். அதை நீங்க சரியா புரிஞ்சுக்கணும். ஓகே, இல்ல நான் பார்த்த போட்டோல அருகருகே நின்று பேசிட்டு இருக்கிறதா இருந்தாரு. அப்படி இல்ல, ஜாஃபர் சாதிக்கு 500 பேர்ல ஒருத்தரா இருந்தாரா? இல்ல தனியா தானே சந்திக்கிறாரு. இவங்க அப்படி கிடையாது. இல்ல நீங்க தனியா சந்தித்து 2 பேரும் டிஸ்கஷன் பண்ண ஏதாவது ஒரு போட்டோ காட்டுங்க, அப்ப உங்க வார்த்தையில நியாயம் இருக்கும். அப்படி கிடையாது. அதனால ஊடகம் வந்து இதையும் அதையும் ஒன்று சேர்த்து நீங்க பேசக்கூடாதுன்னு நான் சொல்றேன். இல்ல, அதாவது இது ஏன் இந்த மாதிரி இந்த கேள்விகள் எழுது அப்படின்னா, கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி தான் இந்த மாதிரி பாஜக வந்து ரவுடிகளினுடைய கூடாரமாக இருக்கிறதுன்னு செல்வ பெருந்தகை அவர்கள் சொல்ல, அதற்கு அண்ணாமலை அவர்கள் பதிலடி கொடுக்கான்னு சொல்லி அது ஒரு அரசியல் வட்டாரத்தில் பெரிய மோதலாகவும் போச்சு. அதை தொடர்ந்து இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்போது கிட்டத்தட்ட அவர் சொல்றதுக்கு கொஞ்சம் தூபம் போடுற வகையில் அப்படின்னா செல்வ பெருந்தகை வந்து முதல்ல கண்டனம் யாருக்கு தெரிவிச்சிருக்கணும்னா திமுகவுக்கு தான் தெரிவிச்சிருக்கணும். ஏன்னா இப்ப எங்க கட்சியில இருந்து ஒரு கிளை கழகத்துல ஒருத்தர் அப்படின்னா திமுகவில் மிக முக்கிய பொறுப்புல இருக்கிற 2 பேர் கைதாகி இருக்கிறாங்க. மெஜாரிட்டி அப்ப அவங்க தானே. அப்போ செல்வ பெருந்தகை முதல்ல யாரை வந்து கடுமையா கண்டிச்சிருக்கணும்னா திமுக ஆட்சியும் சட்டம் ஒழுங்கையும் சீர்கட்டையும் கண்டிச்சு விட்டு அப்புறமேல அண்ணாமலை அவர்களிடத்தில் வந்து அதுல ஒரு நியாயம் இருக்குன்னு சொல்லலாம். நியாயமற்றவர்களின் பேச்சை எப்படி நாம வந்து பேச முடியும்? இந்த விவகாரத்துல ஒரு பக்கம் வந்து ஆருத்ரா சம்பந்தப்பட்டிருக்கிறது. இப்போ அது தொடர்பாக அந்த கோணத்துல விசாரிக்கணும். திருமாவளவன் அவர்கள் கூட சொல்லியிருந்தார். ஆருத்ரா, ஆம்ஸ்ட்ராங் இந்த ஒரு புள்ளிகள் எல்லாம் இணைச்சு பார்க்கணும், அந்த கோணத்துல விசாரணை நடத்தப்படணும் அப்படிங்கறத அவர் முன் வச்சிருந்தார். இந்த இடத்துல ஆருத்ராவை சம்பந்தப்படுத்துறதையோ இல்ல அந்த கோணத்துல விசாரணை நடத்தப்படுகிறதா, இல்ல அதுல உங்களோட பார்வை என்னவா இருக்கு? காவல்துறையும் புலனாய்வுத்துறையும் யாரோடு சம்பந்தப்படுத்தி எப்படி வேண்டுமானாலும் விசாரிக்கட்டும். நாங்க கேட்கறது ஒண்ணுதான், இந்த கொலை வழக்கில் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டு இருக்கிறார்களோ அவர்கள் யாரையும் விட்டுவிடாமல் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீங்க வந்து திருமாவளவன் பேசுறாரு அப்படின்னா திருமாவளவன் திமுகவை பாதுகாப்பதற்காக பாஜகவை எப்படியாச்சும் இதுக்குள்ள கொண்டு வந்து மக்களை திசை திருப்பணும் என்பதற்காக முயற்சி செய்கிறார். நாங்க இந்த மாதிரி யூகத்தின் அடிப்படையில் திருமாவளவனுடைய கட்சியான விசிகாவிற்கும் இதுக்கும் தொடர்பு இருக்கா என்பது எங்களுக்கும் சந்தேகம் இருக்கு. ஏன்னா ரவுடிகளை, கொலை குற்றவாளிகளை அல்லது அதற்கு திட்டமிடக்கூடியவர்களை விரட்டி செல்லும்
செல்லும் பொழுது இந்த ரவுடிகள் எல்லாம் விசிக நிர்வாகி வீட்டுக்குள்ளார போய் கட்லிக்கீழ ஒளியிற கும்பகோணத்துல அந்த சம்பவமும் நடந்துச்சு. அப்ப ரவுடிகளை பாதுகாத்து இந்த மாதிரியான வன்முறை கும்பலை பாதுகாக்கிற ஒரு முக்கியமான வேலையை விசிக நிர்வாகிகள் செய்கிறார்கள் என்றால் திருமாவளவனுக்கும் ரவுடிகளுக்கும் இந்த கொலைக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு நானும் கூட பேசலாம். அப்படி பேச மாட்டோம். அது திருமாவளவன் போன்ற தகுதியற்றவர்கள் பேசுவாங்க. எங்களுக்கு காவல்துறையின் மீது நம்பிக்கை இருக்கு. சரியான கோணத்தில் விசாரித்து யார் தவறு செய்தார்களோ அவர்களை தண்டிக்கப்பட வேண்டும் என்று. அதனால அவர் யூகத்தில் எதை பேசினாலும் அல்லது பாஜகவை சிறுமைப்படுத்தி விடலாம் என்று நினைத்தால் அவர்தான் அசிங்கப்படுவாரே தவிர நாங்கள் எங்களுடைய தெளிவான பார்வையில் சென்று கொண்டிருக்கிறோம். ஏன்னா அந்த கோணத்துல விசாரிக்கணும்னு ஒரு கோரிக்கையாக அவர் முன்வைக்கிறார். நான் தெளிவா சொல்லிட்டேனே. அப்படி ஒரு கோணத்தை நாங்களும் திருப்ப முடியும். விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய நிர்வாகி வீட்டில தான் ரவுடிகள் பதுங்கும் இடமா இருக்கு. திருமாவளவன் ரவுடி படுகொலை இது எல்லாத்தையும் சுத்தி பார்த்தா ஏதாவது ஒரு லிங்க் கிடைக்கும் அப்படின்னு நாங்களும் சொல்லலாம். அப்படி நாங்க சொல்லல. ஏன்னா அவர்களை போன்று நாங்க கிடையாது. நாங்க இந்த வழக்கை திசை திருப்ப விரும்பல. முறையாக நடவடிக்கை எடுத்து சரியானவர்களை கைது செய்ய வேண்டும் என்றது எங்களுடைய நிலைப்பாடு. இப்போ இந்த விஷயம் நடக்கும்போது திருமாவளவன் அவர்கள் சொல்ற விஷயம் என்னன்னா, இப்போ திமுகவை விமர்சிக்கணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட கையில எடுக்கிறவங்க வந்து விசிகாவையும் தொடர்பு படுத்தி விசிகா மூலமாக இதை பண்ணுறாங்க. ஏன்னா இது ஒரு பட்டியலினத்தவர் அப்படின்ற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லப்படும் போது இந்த இடத்துல விசிகாவையும் பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறதாக இருக்கட்டும். இப்போ நீங்கள் சொல்கிறது மாதிரியான சில விஷயங்களாக இருக்கட்டும். இதற்கு வந்து நாம் இடம் கொடுக்கக்கூடாது. சில அற்பர்கள் அவர்களுடைய ஆதாயத்திற்காக இப்படி பேசுகிறார்கள்னு சில கருத்துக்களை முன்வைக்கிறார். குறிப்பாக இது சார்ந்து நடத்தப்படுற அந்த கூட்டங்கள் எல்லாம் கலந்துக்க கூடாது. கரெக்டாக இதே நாள் தான் வந்து ரஞ்சித் அவர்கள் ஒரு பேரணி ஒன்று நினைவேந்தல் பேரணி நடத்துறதா இருக்கார். இந்த விஷயத்தில் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு நீங்கள் பார்க்கிறீங்க? பொதுவாக திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் பட்டியல் சமூகத்தை பாதுகாக்கிறேன் என்ற பேச்சுக்களை பேசினாலும் கூட அவர் திமுக ஆட்சியை பாதுகாப்பதும் அவருக்கு நெருக்கமானவர்களை பாதுகாப்பதும் தான் அவருடைய வேலையா இருக்கு. அதனாலதான் வேங்கை வெயில் இஷ்யூ வந்துச்சு. அதுல வந்து ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தி ஏதோ எதிர்ப்பு காட்டுவது மாதிரி காட்டினாரே தவிர அதை தொடர்ந்து தொடர் போராட்டங்கள், குற்றவாளிகள் இன்னும் கைது செய்யப்படவில்லை, நீதிமன்றமே கண்டிக்கிறது, தமிழக அரசு என்ன செய்கிறது எப்பயாச்சும் கேள்வி எழுப்பினாரா? இல்ல. அது ஒரு போராட்டம், ஒரு நாடகம் முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து என்ன பண்றாருன்னா கள்ளச்சாராயம். அங்க பட்டியல் சமூக மக்கள் தான் பெரும்பாலும் இறந்து போனாங்க. அவர்களுக்காக ஒரு ஆர்ப்பாட்டம். அந்த ஆர்ப்பாட்டம் பாருங்க, பாரதிய ஜனதா கட்சி ஆர்ப்பாட்டம் செய்கிறோம், நாங்க போய் களத்துல இறங்கினா கைது. கண்டிக்கின்றோம் சொன்னா மூணாவது கண்டிக்கின்றோம் வராது, எங்களை இழுத்துட்டு போய் அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஏதோ பெரிய குற்றத்தை நாங்க செஞ்ச மாதிரி தரதரன்னு இழுத்துட்டு போறதை பார்த்திருப்பீங்க நீங்க. என்னையே அப்படிதான் இழுத்துட்டு போய் கைது செய்தார்கள். ஆனா திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் வள்ளுவர் கோட்டத்துல அழகா மேடையெல்லாம் போட்டு பல்லாயிரக்கணக்கான மக்களை அப்படியே திரட்டி நாங்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறோம்னா திமுக ஆட்சி பார்த்துக்கிட்டு இருக்கு, காவல்துறை பாதுகாப்பு கொடுக்குது. ஏன் அவர் வந்து 5 விஷயம் வந்து இந்த கொடுமைகள் நடந்தது கண்டிக்கிறோம்னு பேசினா கூட அடுத்த 5 விஷயத்த திமுக ஆட்சியினுடைய மிகச்சிறப்பான சட்டம் ஒழுங்கு, திமுக ஆட்சியின் சாதனைன்னு பேசி அதை இதோட சரி பண்ணுவாரு. அதுக்காக அவருக்கு அந்த பாதுகாப்பு, அந்த வாய்ப்பு, எந்த ஒரு தடங்களோ கைதோ இல்லை என்ற ஒரு மிகச்சிறப்பான ஏற்பாட்டை திருமாவளவனுக்கு பண்ணி கொடுக்கிறார்கள். நீங்க நல்லா பாருங்க, அரசை கடினமாக எதிர்க்கக்கூடியவர்களை இழுத்து கொண்டு போய் கைது செய்யக்கூடியவர்கள், பட்டியல் சமூகத்துக்காக நான் உண்மையான குரல் கொடுக்கிறேன்னு சொல்லக்கூடியவரை என்ன பண்ணிருக்கணும்? கடுமையா கைது செஞ்சிருக்கணும். ஆனா திமுக அரசு அப்படியே சேவ் பண்ணுது. ஏன்னா இவர் நம்ம ஆளுப்பா, அதை கரெக்ட் பண்ணிடுவாரு, அந்த பட்டியல் சமூக மக்களுக்கு இன்னும் எவ்வளவு அல்வா கொடுக்க முடியுமோ அதை கொடுப்பாரு அப்படின்னு திமுக தலைவர்கள் தெளிவாக இருக்கிறாங்க. இவர் திமுகவுடைய எலும்பு துண்டுகளுக்காக பலியாகி நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது. கள்ளக்குறிச்சியில அதான் நடந்தது, இன்னைக்கு அதான் நடக்குது. ஆனா அந்த சமூகத்தின் பாதிப்பா இன்றைக்கு ரஞ்சித் அவர்கள், அது நீலம் மரக்கட்டளை ஏதோ ஒரு பேர் இருக்கு, அதன் சார்பாக இன்னைக்கு கூட அவர்கள் ஒரு பெரிய பேரணி நடத்தி இருக்கிறாங்க. பட்டியல் சமூக மக்களுக்கு இந்த ஆட்சியில பாதுகாப்பு இல்லை என்பதை வெளிப்படுத்தி இருக்கிறார். அது மாதிரி இதே ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் இறப்புக்கு முன்னால திமுகவை கடுமையாக விமர்சிச்சிருக்கிறார். பட்டியல் சமூக மக்களுக்கு எதிராக இவர்கள் செய்திருப்புகிறார்கள், பட்டியல் சமூக மக்களை எல்லாம் திமுகவிற்குள்ள இணைய வேண்டும் என்று வற்புறுத்துகிறார்கள், நாம் அப்படி செய்ய மாட்டோம்னு சொல்லி திமுகவுக்கு எதிராக பேசினவர் தான் இறந்த படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். அதனால இவர் திமுகவிற்கு விசுவாசமாக இருப்பதால் பட்டியல் சமூக மக்களை மொத்தமாக அடமானம் வைக்க வேண்டும் என்று நினைத்தால் அதை பட்டியல் சமூக மக்கள் ஏற்க மாட்டார்கள். திருமாவளவனுக்கு எதிராக பட்டியல் சமூக மக்கள் கோபத்தோடு இருக்கிறார்கள். அது ஒரு தலைவரின் பின்னால் நிச்சயமாக ஒன்று சேருவார். இந்த பாயிண்ட் தான் அவர் சொல்றாரு, கூட்டணிக்கு எதிராக வந்து கூட்டணிக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் வகையில் அவதூறுகளை கிளப்புறாங்க அப்படின்னு. கூட்டணிக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் வகையில் அது அவதூறா உண்மை செய்தியா என்பதை மக்கள் தான் சொல்லணும். இவர் வந்து அவதூறு சொல்வதற்கு காரணம் தன்னை காத்துக் கொள்வதற்காகவும் தன்னுடைய பதவியையும் அடுத்து வரக்கூடிய சட்டமன்றத்தில் இன்னும் 2 சீட்டு விசுவாசமா இருந்தா கூட கொடுப்பாங்க அப்படின்ற எதிர்பார்ப்புல வந்து அவர் இருக்கிறாரே தவிர பட்டியல் சமூக மக்கள் எல்லாருக்கும் அந்த நிர்கதி கிடையாது, அந்த நெருக்கடி கிடையாது. அதனால திரு ரஞ்சித் போன்றவர்கள் எதிர்த்து பேச
பேசுகிறார்கள், திருமாவளவனுக்கே எதிராக விமர்சனம் செய்கிறார்கள். வரவேற்கத்தக்கது இது. இந்த விஷயத்துல நம்ம ஆரம்பத்துல பேசின மாதிரி இப்போ இந்த மாதிரி கட்சிகள்ல ரவுடிகள் இருக்கிறது அப்படிங்கறதுல வந்து இதற்கு முன்னாடி இப்போ திமுக உள்ளிட்ட கட்சிகள் இருந்தப்போ அவங்களும் கட்சியில இருந்து நீக்கினாங்க. அப்போ பாஜக தரப்புலையும் கேட்கப்பட்ட கேள்வி என்னன்னா, இந்த மாதிரி கட்சியில இருந்து நீக்கிறது தான் வந்து இதற்கு ஒரு முற்றுப்புள்ளியா, கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். நீக்கி விட்டு சேர்த்துக் கொள்வார்கள், அதையே சொல்ல மாட்டேங்கிறீங்க. நீக்குவார்கள், நீக்கி விட்டு சேர்த்துக் கொள்வார்கள். பிரியாணி கடையில காசு கொடுக்கலன்னா அவர்களை சஸ்பெண்ட் செய்யப்படுவார்கள், சேர்த்துக் கொள்வார்கள். அப்படி பிஜேபியில் நடந்திருக்கா? அப்படி ஒண்ணு சொல்லுங்க. திருச்சி சூர்யாலாம் திரும்ப சேர்த்தாங்களே, என்ன அவர் என்ன கொலை குற்றம் பண்ணாரு? இல்ல இதற்கு முன்னாடி என்ன கொலை குற்றம் பண்ணாரு? நீக்கப்பட்டு சேர்க்கப்பட்டது. அது என்ன கொலை குற்றம் பண்ணாரா, அல்லது ஏதாவது பணத்தை திருடிட்டாரா, அல்லது வேறு ஏதாவது மிகப்பெரிய அளவிற்கு கற்பழிப்பு சம்பவத்தில் ஈடுபட்டாரா? அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுல்ல. அவர் ஆபாசமாக பேசினார் என்பதுதான் குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தோம். அதே நேரத்தில் அந்த ஆபாச குற்றச்சாட்டுக்கு காரணம் இருவரும் என்ற நிலை வரும் பொழுது 2 பேரும் சேர்ந்து மன்னிப்பு கேட்டாங்க. 2 பேரும் கட்சியினிடத்தில் கடிதம் கொடுத்தாங்க. இருந்தாலும் ஒரு பெண்ணை பேசியது தவறு என்ற அடிப்படையில் கூடுதலாக அவரை சஸ்பெண்ட் செய்யப்பட்டு ஓராண்டுக்கு மேல இருந்திருக்கிறார். அது பாஜகவுடைய நிலைப்பாடு, அதை சரியா செஞ்சிருக்கிறோம். இங்க அப்படி கிடையாது. ஆபாசமா பேசின கிருஷ்ணசாமியை கட்சியை விட்டே நீக்கிறேன்னு சொல்லுவீங்க, 3 மாசத்துல மறுபடியும் அவர் மாநிலத்துடைய பேச்சாளர் ஆயிடுவாரு. திரும்பவும் ஆபாசமாக அதே மாதிரி திருமதி ராதிகா சரத்குமார் அவர்கள் இருந்து குஷ்பு சுந்தர் வரைக்கும் மீண்டும் இழிவாக பேசுவார். அதை கண்டுகொள்ள மாட்டார்கள். அதனால திமுக என்பது ஒரு ஆபாசத்தை உருவாக்குகிற, ஆதரிக்கிற கட்சி. பாரதிய ஜனதா கட்சி என்பது பண்பாட்டின் கலாச்சாரத்தின் பக்கம் செல்லக்கூடிய கட்சி. அதனால நல்ல கட்சியும் ஒரு கழுசடையும் சேர்த்து பேசாதீங்க. இல்ல இதற்கான விளைவுகளை நீங்க சந்திக்க நேரிடும் நினைக்கிறேன். எங்க எத்தனை விளைவுகளை சந்திச்சிருக்க. நேத்து கூட வழக்கு போடுறாங்க. வழக்குகளுக்கு பஞ்சம் இல்லாத அளவிற்கு எப்படியெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியை முன்னிலைப்படுத்தி மக்களிடத்தில் செல்வாக்காக கொண்டு போகிறார்களோ அந்த தலைவர்களை திமுக ஆட்சி குறிவைக்கிறது, வழக்கு போடுகிறது, நெருக்கடி கொடுக்கிறது. அதை தாண்டி தான் நாங்க களத்தில் நிக்கிறோம். நாங்க பாரதிய ஜனதா கட்சியில் சம்பாதிப்பதற்கு கிடையாது, சமூகத்தை காட்டி கொடுப்பதற்காக கிடையாது, சுயநலத்திற்காக கிடையாது. இந்த தேசத்தின் மக்களாக எல்லோரும் சமமாக முன்னேற்றத்தை அடைய வேண்டும் என்றால், உலகின் குருவாக பாரதம் ஆக்கப்பட வேண்டும் என்றால் ஒவ்வொருவரும் தியாகம் செய்ய வேண்டும். அதற்கு நாங்க முன்னுதாரணமா இருக்கிறோம். அதனால் காவல்துறை என்ன வழக்குகளை எங்கள் மீது போட்டாலும், என்ன விளைவுகள் உங்க பாஷையில சொன்னீங்களே அந்த மாதிரி வந்தாலும் அதை நிச்சயமாக சந்திப்போம். நெஞ்சில் துணிவு இருக்கிறது, எங்கள் செயலில் நேர்மை இருக்கிறது, எங்களிடத்தில் தர்மம் இருக்கிறது, அந்த தர்மம் வெல்லும் என்ற நம்பிக்கையும் இருக்கிறது. அதனால வருவதை பார்த்துக் கொள்ளலாம். பொறுத்து பார்ப்போம். இந்த தகவல்கள் மக்கள் முன்னிலை வச்சிடுவோம். முடிவுகளை மக்கள் எடுக்கட்டும். பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் சார்ந்த உங்களோட பார்வைகளையும் கருத்துக்களையும் எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வாழ்த்துக்கள்.